விழுந்து சாமி அப்படி விழுந்தார். தூக்கி திருவடி தூக்கி தலை வச்சார் பாருங்க, அத்தனையும் மறந்து வச்சது. எப்படி திருவடியை தூக்கி தலையில் வச்சோம்னே மறந்துடுமாயா? மறந்துடும். அதுதான் அருள் அனுபவம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கே இப்படிலாம் வச்சா மறப்போமா அப்படின்னு. நான் என்ன பண்ணுறதுங்க, சில நேரங்களில் சில சினிமா காட்சிகளை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக சொல்கிறேன். நான் படத்து பேர்லாம் சொல்லலை, ஒரு காட்சி, ஒரு உங்களுக்கு நினைவு வந்துச்சுன்னா இதுதானான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் காட்சி சொல்லலை. ஒரு திரைப்படத்தில் ஒரு நாயகன் ஒரு தலைவியை விரும்பி நிற்கிறான். இடையில் ஒரு சூழலில் அவனுக்கு ஒரு விபத்து, அவனை எல்லாரும் பைத்தியமாயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டான். அதனால் கொண்டு போய் ஒரு பைத்தியத்தினுடைய வைத்தியசாலையில் சேர்த்திட்டாங்க. அவன் அந்த இதுக்குள்ளே இருக்கிறான். இந்த நாயகியாக இருக்கிற அந்த தலைவி என்ன பண்ணுறாங்க, இவன் மேலே ஒரு வெறுப்பாக இருந்தவங்க காணலை. ஏதோ ஒரு சூழலில் அவனை பார்க்கணுன்னு ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. அப்போ வருகிறான். அவன் வரும்பொழுது இவனுக்கு பிடித்த ஒரு நெய் முறுக்கு ஒன்று, இப்போ காட்சி பிடிச்சிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு பஞ்சப்பையில் கொண்டு வர பார்க்கலாம், இவனை பார்க்கலாம்னு நினச்சி. அப்படியே பைத்தியங்கள்லாம் வரிசையாக இருக்குது, ஒன்று உளறிக்கிட்டு கிடக்குது. அப்படி இப்படி இவனை கால் சங்கிலிலாம் போட்டு கைத்தல் போட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த நேரம் அந்த வைத்தியர் என்ன பண்ணார், மயில் பீடி வச்சுக்கிட்டு அப்படியே தடவிக்கிட்டே வந்தார். அப்படியே தடவிட்டு வந்தார். இந்த நாயகன் வரும்போது மயில் பீலியை அப்படி தொட்ட உடனே இவன் அந்த நாயகியை பார்க்கும்போது மயில் பீலியை பார்த்தானுங்க. அந்த காட்சியில் அப்படியே மறந்து அப்படியே நிற்பான். அந்த நேரம் பார்த்து அந்த நாயகி அங்கே வந்து நிற்பான். இப்போ அவன் காட்சியில் மயங்கிட்டான். நேரில் வந்த நாயகி அவன் பார்க்கல. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், ஐயோ நம்ம நினச்சி இவர் இப்படி பைத்தியம் ஆயிட்டாரேன்னு கண்ணில் தண்ணி விட்டுட்டு முறுக்கு பையை வச்சு போட்டு இந்த பக்கம் போவான். இவன் அந்த காட்சியில் மீண்ட உடனே அந்த முறுக்கு தெரியும், கையில் எடுத்துனே அவள் தான் வந்திருக்கிறான்னு கத்துவானுங்க. அதுபோல் பைத்தியமெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்கோம். அவள் போயிட்டான். புரிஞ்சிச்சா காட்சி? என்ன காட்சி புரிஞ்சுருப்பீங்க நீங்கள். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு மயில் பீலியை தலையில் தொட்ட உடனே அவன் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் பின்னாடி போயிட்டான். ஏன்? அதுதாங்க அன்பு. இப்போ ஏன்னா நமக்கு சில காட்சிகளை அப்படி காட்டினா தான் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். நான் என்னை மறந்து நிற்கிறேன் அப்படிங்கிறது எப்படி காட்டுவது அப்படின்னா, இது போன்ற காட்சிகள் தான் நம்மை புலப்படுத்துகிறது. அது மாதிரி மாணிக்கவாசகர் தலைமையில சிவபெருமான் திருவடி தூக்கி வச்சார் பாருங்க. அவர் அமைச்சர் என்பதை மறந்தார். நான் பாண்டி நாட்டின் முதலமைச்சர் என்பதும், நான் குதிரை வாங்க வந்திருக்கேன் எல்லாம் மறந்து போச்சு. எப்போ திருவடி தூக்கி தலையில் வச்சோன்னே. அதைத்தான் சொன்னார், இணையார் திருவடி